நேற்று நான் உங்ககிட்ட பூ வாங்க வந்தேன், முழம் எவ்வளவுன்னு கேட்டேன், கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க. நான் 20 ரூபா தான் இருக்குன்னு கொடுத்துட்டு போனேன். ஆனா முழம் நேற்று 80 ரூபா வரைக்கும் வித்துருக்கு. ஏன் என்கிட்ட முழம் இவ்வளவுன்னு நீங்க சொல்லல? சொல்லுங்கன்ற. அந்த அக்கா எதுவுமே சொல்லாம பூ கட்டிட்டு இருக்குது. சொல்லுங்கக்கா, எதுக்கு என்கிட்ட முழம் எவ்வளோ நான் கேட்டப்ப கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க? அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில், நல்லா கவனிங்க. பூ கட்டிக்கிட்டே என் முகத்தை நிமிந்து பார்க்காம அந்த அக்கா சொன்னாங்க, கண்ணு, இந்த பஸ் ஸ்டாண்டில் 10 வருஷமா பூக்கடை வச்சிருக்கேன். கல்யாணமாகி கொஞ்ச நாள்ல புருஷன் செத்துட்டான், பிள்ளைங்க கிடையாது, கூட பிறந்தவங்க கூட பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கு யாரும் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு பொழைக்கிறேன். ஊருக்கு போறவங்களாம் பூ வாங்க வருவாங்கல்ல, அப்போ பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த 10 வருஷத்துல இதை தான் நான் அதிகமா கேட்கிறேன். பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, பூ எவ்வளோ, இப்படிதான் கேட்பாங்க. நீ ஒருத்தி தான் அக்கா அப்படின்னு கூப்பிட்டு பூ எவ்வளோன்னு கேட்டியா? உன்கிட்ட பணம் வாங்க எனக்கு மனசு வரலம்மா. உறவுன்னு சொல்லி கூப்பிட ஒருத்தரும் இல்லாம அனாதையா 10 வருஷம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். எல்லாரும் பூ எவ்வளோ, பூ எவ்வளோன்னு கேட்டப்ப நீ ஒருத்தி தாமா அக்கான்னு என்னை கூப்பிட்ட. என்னை உறவு சொல்லி ஒருத்தி கூப்பிட்டாலே அவகிட்ட போய் முழம் 80 ரூபா நான் எப்படிமா கேட்கறது? Download ShareChat.